நான் குறை சொல்லல. துணை முதலமைச்சர் இவ்வளவு பெரிய கத்தி வச்சிருக்கேன் நான் குறை சொல்ல மாட்டேன். ஆனா இதே மாதிரி வச்சிருந்த ஆட்களை எஃப்ஐஆர் போட்டு உள்ள தள்ளிருக்கு. அதனால இப்போ சாதாரண ஒரு மனிதனுக்கு ஒரு நீதி, துணை முதலமைச்சருக்கு ஒரு நீதி அப்படின்னா நாட்டுல எப்படி நீதி இருக்கும்? தமிழக அரசு பொறுத்த மட்டும் ஏற்கனவே குறுவை சாகுபடியில விவசாயிகளுக்கு முறையான எந்த விதமான பாதுகாப்பும் கொடுக்கல, எந்த விதமான முன்னேற்பாடுகளும் விவசாயிகளுக்கு இது வரைக்கும் செய்யல. ஜூன் மாசம் நான் ஏற்கனவே பல முறை நான் பேட்டி கொடுத்திருக்கேன். ஜூன் மாசம் 1ஆம் தேதி 6,30,000 ஏக்கர் நடப்பட்டது முதலமைச்சருக்கு தெரியும். அதனுடைய எல்லாருக்கும் அவருக்கு சொல்லப்பட்டது. அது செப்டம்பர் மாதம் அறுவடை வருங்கிறதும் முதலமைச்சருக்கு தெரியும். ஏன்னா அவரு டெல்டாக்காரங்க. ஆனா செப்டம்பர் மாசம் மழை வரும் அப்படின்னு தெரிஞ்சு ஏற்கனவே சட்டமன்றத்தை அறிவிச்சிருக்காங்க. 10 லட்சம் ரூபாய்க்காக 10 கோடி ரூபாய் செலவு வானிலை அறிக்கையை பற்றி அறிவதற்கான டெக்னிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க. அதை ஏன் பயன்படுத்தல அப்படிங்கிறத பயன்படுத்திருக்காங்களா, அதை வாங்கினாங்களா, ஏன் வாங்கலையா? சரி, மழை வந்த பிறகாவது உடனடியாக போய் எல்லா நெல்லையும் கொள்முதல் பண்ணிருக்கணும். இது வரைக்கும் எந்த நெல்லையும் அவங்க கொள்முதல் பண்ணல. தனியா எங்கேயுமே அங்க அந்த இடங்கள், தானிய கிடங்கள் எதுவுமே தமிழ்நாடு அரசு இதுவரைக்கும் ஏற்பாடு செய்யல. விவசாயிகளுக்கு ஒரு மூட்டைக்கு 40 ரூபாய் கமிஷன் வாங்குறாங்க. இது விவசாயிகள்ட்ட தான் வாங்க. சரி, அந்த தானிய கிடங்கள் இடங்களும் யார்கிட்ட வாங்க கொடுக்குறாங்கன்னா இதே விவசாயிகள்கிட்ட தான் வாடகையும் வாங்குறாங்க. விவசாயிகள்கிட்ட தான் கமிஷன் வாங்குறாங்க, விவசாயிகள்கிட்ட தான் வாடகையும் வாங்குறாங்க. தமிழக அரசு எந்த ஒரு கொள்முதல் நிலையங்களையும் அவங்க ஏற்படுத்தவும் இல்லை. மாறாக மத்திய அரசு தமிழ்நாட்டில் 6 இடங்கள்ல கொள்முதல் நிலையங்கள் வச்சிருக்கு. மத்திய அரசு குறை சொல்லிட்டே இருக்காங்களே தவிர மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு செய்யறது மாதிரி தமிழக அரசு எதுவுமே செய்யல. இன்னைக்கும் நாளைக்கு வரக்கூடிய புயலுக்கு இதுவரையிலும் எந்த ஏற்பாடுகளும் இருக்காருன்னு தெரியல அவங்க. ஏன்னா நாளைக்கு மிகப்பெரிய மழை தீவிரம் அடைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த புயல் நாளைக்கு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு தெரியாது. அதனால பேரிடர் வருவாய்த்துறை அமைச்சராக இருந்தாலும் சரி, முதலமைச்சராக இருந்தாலும் சரி, டெல்டா பகுதியில் முதலமைச்சர் அப்படின்னு சொல்றாங்களே தவிர எந்த விதமான அக்கறையும் இல்லை, நடவடிக்கை, முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. இல்ல, டெல்லியை பொறுத்தவரையிலையும் சில இடங்கள்ல மாசு கட்டுப்பாடு இருப்பது உண்மைதான். அது அதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசாங்கம் எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆக ராகுல் காந்தியை பொறுத்த மட்டும் ஏதாவது திடீர்னு வருவாரு, ஏதாவது வானத்திலிருந்து கீழே குதிச்சுட்டு ஏதோ பேசிட்டு டக்குன்னு இந்த கார்ட்டூன் மேல கீழே குதிச்சுட்டு போகும் பாருங்க, அது மாதிரி குதிச்சுட்டு போயிடுவார். அவருக்கும் மக்களுக்கும் எந்த விதமான நன்மை செய்யுங்கிற எண்ணம் அவருக்கு கிடையவும் கிடையாது. வேற ஏதாவது நாட்டுல எவ்வளவா வேலை இருக்கு, பிரதமர் போய் அயோத்தியில கொடியேற்றிட்டு இருக்காரு, இதுல என்ன தப்பு இருக்கு? எல்லா வேலையிலையும் பார்த்து விட்டு போய் தான் கொடியேற்றுறாரு. இப்ப எந்த வேலையும் பார்க்காம சும்மா ஒரு ட்விட் மட்டும் போட்டுட்டு சும்மா இத்தாலி நாட்டில் போய் இருந்துட்டு வந்தா எப்படி இந்த கதை நடக்குங்க? இந்தியா மீது அக்கறை இருக்கணும், தேசப்பற்று இருக்கணும், நாட்டுப்பற்று இருக்கணும். பிரதம அமைச்சர் எல்லா இடத்துக்கும் போறாரு. இயற்கை விவசாயி கோயம்புத்தூர்ல வந்துட்டு போனார். 3 மாசத்துக்கு முன்னாடி தூத்துக்குடில இருந்து 350 ரூபாய் விமான நிலையத்தை ஏற்படுத்தி போறாரு. இன்னைக்கு 1 வருஷத்துக்கு முன்னால இந்த விமான நிலையம் எப்படி இருந்து பாருங்க. இந்த விமானத்தை ஏற்படுத்தி பார்த்து விட்டு தான் போறாரு. எல்லா இடத்துக்கும் போயிட்டு தான் அவங்க அயோத்திக்கு போயிருக்காங்க. சாமி கும்பிட போறாங்க. அது ஒண்ணும் தவறு ஒண்ணும் இல்லையே. தமிழ்நாட்டுல ஒரு ரவுடி இவ்வளவு பெரிய அலுவலை வச்சுட்டு கேக் வெட்டினா அரெஸ்ட் பண்றாங்க. இன்னைக்கு உதயநிதி தனது பிறந்த நாளைக்கு இவ்வளவு பெரிய வீச்சரோட போட்டோ வந்துருக்கு. நல்ல கேள்வி. இது யாருமே கேட்கல. அதை விட்டு எல்லாருமே தேவையில்லாத கேள்வி கேட்டு எவ்வளவு பெரிய குற்றம் அது. எங்க திருநெல்வேலியில பாத்தீங்கன்னா யாருமே ஜாமீன்ல கூட விட மாட்டேங்கிறாங்க. ஆனா முதலமைச்சர் இன்னைக்கு பெரிய கத்தியை எடுத்து கொடுத்து வெட்டுறேங்கிறாங்க. இதுதான் இன்னைக்கு அவர்களுடைய ஏற்படும். அது மட்டும் இல்ல, ஒரு சின்ன ட்வீட் அரசாங்கத்தை எதிர்த்து போட்டா உடனடியாக அரெஸ்ட் பண்றாங்க. ஆனா பிரைம் மினிஸ்டர் கொலை செய்வன்னு சொன்னார் ஒரு திமுக. எஃப்ஐஆர் கூட இன்னும் போடல. எந்த விதத்துல நியாயம் அது? அப்ப இந்த ஆட்சி ஒரு சார்பான ஆட்சி. இந்த காவல்துறை திமுகவுடைய ஏவல் துறையாக இருக்கு. ஒரு காலத்துல கலைஞர் தான் சொல்லுவார், காவல்துறையுடைய ஈரல் பொறையோடி விட்டது அப்படின்னு சொல்றாரு. ஆனா இன்னைக்கு அவர்களுடைய ஆட்சியிலேயே, மதிப்புக்குரிய ஸ்டாலின் முதலமைச்சருடைய ஆட்சியிலேயே இன்னைக்கு காவல்துறை புறையோடி விட்டதும் இல்லை. காவல்துறை எங்க இருக்குங்கிறே தெரியல. இவ்வளவு பெரிய கத்தியை வச்சுட்டு நீட்டிட்டு இருக்கிறாங்க. இந்தாங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அப்ப எல்லாரும் ஆளை வெட்டினாதான் எஃப்ஐஆர் போடுவாங்க. யாருமே வெட்டுறது இல்லையே. இது எவ்வளவு கேள்விக்குரியமான விஷயம். நான் இதை நான் குறை சொல்லல. துணை முதலமைச்சர் இவ்வளவு பெரிய கத்தி வச்சிருக்காரு, நான் குறை சொல்ல மாட்டேன். ஆனா இதே மாதிரி வச்சிருந்த ஆட்களை எஃப்ஐஆர் போட்டு உள்ள தள்ளிருக்கீங்க. அதனால இப்போ சாதாரண ஒரு மனிதனுக்கு ஒரு நீதி, துணை முதலமைச்சருக்கு ஒரு நீதி அப்படின்னா நாட்டுல எப்படி நீதி இருக்கும்? சரி, பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ராமதாஸுக்கு தான் சொந்தன்ற மாதிரி இன்னைக்கு தீர்ப்பு வந்துருச்சு. என்டிஏவோட அவர் நெருங்கி வர்றதுனாலதான் இந்த தீர்ப்பு தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கா? அதாவது என்னைக்குமே நீதிமன்றம் ஒரு தனி அமைப்பு. எலெக்ஷன் கமிஷன் ஒரு தனி அமைப்பு.
இதுக்கு முன்னால் அதிமுகவில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்தோம்னா தேர்தல் ஆணையம் ஒரு இண்டிபெண்டா செயல்படக்கூடிய பாடி. வருமான வரித்துறையா இருந்தாலும் சரி, அமலாக்கத்துறையா இருந்தாலும் சரி, தேர்தல் ஆணையமாக இருந்தாலும் சரி, இண்டிபெண்டன்ட் பாடி. அதுல யாருக்கு மெஜாரிட்டி இருக்கோ அவங்களுடைய அவங்களுடைய கட்சியினுடைய சட்டத்திட்டப்படி யார் யார் மெஜாரிட்டி இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுப்பாங்க. இல்ல இது போன்ற பிரச்சனைகள்ல இரண்டு கட்சிக்கு வெவ்வேறு சின்னங்கள் தான் வழங்குவாங்க. மாம்பழம் கிடைக்கும் அன்புமணிக்குன்னா அது உங்களுடைய தலையீடு இல்லாம இருக்கும். இல்ல அதை பத்தி நம்ம எதுவும் கருத்து சொல்ல முடியாது. தேர்தல் ஆணையம் முடிவு செய்ய வேண்டும்.